இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த அளவு, ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியவில்லை, எந்த வகையிலே பொத்தாம் பொதுவாக சொல்வதை காட்டிலும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக விளக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் தெளிவாக ஒவ்வொரு பேச்சாளரும் பேசியிருக்கிறார். குறிப்பாக தலைவர் அவர்கள் ஆவடியிலே மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக கோபத்தோடு உரையாற்றி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் அவர் வஞ்சனை செய்கிறார், அதோடு மட்டுமல்ல அமெரிக்காவிலே இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கூட கண்டிப்பதற்கு மோடிக்கு மனமில்லை என்பதை மிக ஆபாசத்தோடு சுட்டிக்காட்டியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு எழுப்பப்படுகிற குரல் என்னவென்றால், ஏன் இந்த ஓர வஞ்சனை? எந்த வகையிலே தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது? எல்லா வகையிலும் ஒன்றிய அரசுக்கு பொருள் ஈட்டி தருகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. வரி பகிர்விலே கூட 6,28,000 கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அதில் எவ்வளவு மத்திய அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்கிறது? 56,000 கோடி. 1/6 கூட கிடையாது. இது எந்த வகையிலே நியாயம்? ஆனால் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அவர் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்கிறார்கள். ஏன் இந்த ஓர வஞ்சனை? இதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் அண்ணா வழியிலே அண்ணா அவர்கள் கூட அன்றைக்கு 67 ஆட்சிக்கு வந்தவுடன் சேலம் இரும்பாலை வேணும், எழுச்சி நாள் என்று கொண்டாடி மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்த்தார்கள். அதனுடைய விளைவு பிற்காலத்தில் சேலத்தில் இரும்பாலை எல்லாம் வந்தது. அதே போல கலைஞர் அவர்களும் ஆட்சியில் இருந்த காலத்தில் மாநில சுயாட்சிக்காக உரிமை குரல் எழுப்பினார். இன்றைக்கு அதே வகையிலே தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த கண்டன குரலை எழுப்பி, அதுவும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடிக்கிறார். தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்லுகிற அந்த அம்மையார், இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு யோகியதை இல்லை என்றால் என்ன? எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்திலே தமிழ்நாடு பாதித்தது? நிதி நிலைமை சரியில்லை, எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று, சேர வேண்டிய நிதியிலிருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த பணத்தில் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறது 6,28,000 கோடி. அதில் பாதியாவது எங்களுக்கு கொடுக்க வேணாமா? பாதி கூட கொடுக்காம நீங்க 56,000 தான் கொடுக்குறீங்கன்னா கேட்காம வாய் மூடிட்டு இருந்தா மக்கள் காரிக்கு போக மாட்டாங்களா? ஓட்டு போட்டு எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கீங்க, பயப்படுறீங்களா மத்திய சர்க்கார் கேட்க மாட்டாங்களா? எடப்பாடி கேட்ட மாதிரி எங்களையும் தானே கேட்பாங்க.